வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கான நீர்த்தேக்க தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மணி, இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை 2023ஆம் ஆண்டு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது எனவும் உயர்நீதிமன்றமும் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்தது என்றும் சுட்டிக்காட்டினார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், ஒரு நபர் ஆணையம் மற்றும் சிபிசிஐடி தரப்பில் அவ்வப்போது அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும், தற்போதைய விசாரணை நிலை குறித்த அறிக்கை தயாராக உள்ளதாகவும், அதை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இதையற்று விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் இதே விவகாரம் தொடர்பாக மதுரை கிளையில் நிலுவையில் உள்ள வழக்கு குறித்த விவரங்களை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள்.